ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மர்மூல் கிச்சன். இன்னைக்கு வீடியோ ரேண்டம் vlog தான். ஒரு நாள் காலையில் பார்த்தீங்கன்னா, நான் காலேஜுக்கு லஞ்ச் என்ன பேக் பண்ணேன், பிரேக்ஃபாஸ்ட் என்ன சமைச்சிருந்தேன் அப்படின்றத காட்டியிருக்கேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா நிறைய பேர் இப்போது ஒர்க்கிங் டே ரொட்டீன் வீடியோஸ் நீங்கள் போஸ்ட் பண்ணுறதே இல்லை முதல் மாதிரி. அந்த ஆக்டிவான மார்னிங் ரொட்டீன் காட்டுங்க அப்படி சொல்லி கேட்டிருந்தீங்க. எனக்கு வந்து 5 o'clockலேருந்து 8:30 வரைக்கும் ரெகுலராக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஷூட் பண்ண முடியல. ஏன்னா மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு 4 hours ஷூட் பண்ணிட்டு திருப்பி அங்கே போய் ஒரு 8 hours நிற்க வேண்டியதாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக இந்த பிளான்டர் ஃபேசிலிட்டிஸ் பற்றிலாம் நான் பேசியிருந்தேன். ஸோ அது மறுபடியும் எனக்கு வந்து வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ஒர்க்கிங் டே ரொட்டீன்ஸ் வந்து நான் ஷூட் பண்ணாமல் இருந்தால் தான் என்னால் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், லேடிஸ்க்கு வந்து ஆஃப்டர் 30 years குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா மெயினாக நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது கால்சியம் சத்து, அயன் சத்து. இந்த இரும்பு சத்து குறைபாடு நிறைய பேர்த்துக்கு இருக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நமக்கு மந்த்லி ஆகிற அந்த பீரியட்ஸ் தான். ஒழுங்காக அயன் சத்து இருக்கிற மாதிரியான ஃபுட்டு சேர்க்காமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அனிமிக் ஆயிடுவீங்க. அதுக்கு வந்து வாரத்தில் 2 நாள் கீரை கண்டிப்பாக சாப்பிட சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம், சமைக்கும் போது எப்படியாவது கேஸ்ட் அயன் வெசலில் வந்து சமைச்சிங்க அப்படின்னா அதில் இருக்கிற இரும்பு சத்து வந்து நமக்கு சேரும்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ரீசண்டாக டெய்லியுமே ஏதாவது ஒரு கேஸ்ட் அயன் குக்கரில் நான் சமைச்சிட்ருக்கேன். ஸோ பொரியல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வறுக்கிறது, ரோஸ்ட் பண்ணுறது, உருளைக்கிழங்கு வறுவல், வெண்டைக்காய் வறுவல், இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாவக்காய் வந்து நல்லா ரோஸ்ட் மாதிரி ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ வந்து அந்த கேஸ்ட் அயனில் நம்ம பண்ணும்போது நல்லா முறுமுறுன்னு ரோஸ்ட் ஆகி வருது, அந்த இரும்பு சத்தும் நமக்கு கிடைக்கும். காலையில் நல்லா கபகபன்னு ஒரு மைசூர் ஸ்டைல் ரசம் செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறமா பாவக்காய் பொரியல். இவ்வளோதான் வந்து சிம்பிளாக தான் லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். எனக்கு வந்து விதவிதமாக சாம்பார், ரசம், 2 பொரியல் அந்த மாதிரிலாம் வந்து காலையில் சமைக்க முடியறதில்ல. ஏன்னா யூடியூபுக்காகன்னு சொல்லி நிறைய ரெசிபீஸ்லாம் என்னால் செய்ய முடியாது. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வீக் டேஸில் 3 நாள் வந்து 1 pot ரைஸ் தான் கொண்டு போகிறேன். இந்த பிரியாணியோ இல்லை புலாவ் அந்த மாதிரியோ இல்லை ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸ், புளியோதரை, லெமன் ரைஸ், இல்லை வெறும் தயிர் சாதம் மட்டும் தாளித்து எடுத்து போயிட்டுருக்கேன். வாரத்தில் 2 நாள் தான் இந்த மாதிரி சாம்பார், ரசம், குழம்பு ஏதாவது வரும். ஸோ இவ்வளோ சிம்பிளான ரெசிபீஸ் காலேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறனால தான் நான் ஒர்க்கிங் டே ரொட்டீன்லாம் பெருசாக போஸ்ட் பண்ணுறதில்ல. ஏன்னா இதெல்லாம் ஒரு ரெசிபின்னு சொல்லி வீடியோவில் காட்டுறியாமா அப்படிம்பீங்க. அது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போது 1 month ஆச்சு இந்த குக்வேர் நான் பர்ச்சேஸ் பண்ணி. கஞ்சி வடிக்கிற மாதிரியான குக்வேர் இது வந்ததுலேருந்து 1 month-ஆக நான் இதில் தான் வந்து ரைஸ் வடிச்சிட்ருக்கேன். நிறைய வீடியோஸில் குக்கரில் ரைஸ் வைக்கும்போது நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, அக்கா வடித்து சாப்பிடுங்க, குக்கரில் செஞ்சு சாப்பிடாதீங்க. எனக்கு வடிக்க தெரியாது. எங்கள் அம்மாவும் ஒர்க்கிங் உமன் தான். எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து எங்கள் வீட்டில் குக்கரில் தான் சமைச்சிட்ருக்காங்க. ஸோ வடித்து சாப்பிட்றதுன்றது நான் பார்த்ததே இல்லை. ஆனால் இது கிடச்சதுக்கப்புறமா இப்போ 1 month-ஆக யூஸ் பண்ணதுக்கப்புறமா நான் ஃபீல் பண்ணது, ரைஸ் வந்து நல்ல ஒரு 1/2 an hour ஊற வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து சமைச்சோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக வெந்து வருது. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. குக்கரில் சமைக்கிற சாப்பாட்டுக்கும் கஞ்சி வடித்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் டேஸ்ட் வைஸ் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது. குக்கரில் சமைச்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ வந்து அந்த பாவக்காய் ஃப்ரை பண்ண அந்த கேஸ்ட் அயன் பேனை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இமீடியட்டாக ஸ்டவ்வில் வச்சு ட்ரை பண்ணிட்டேன். இந்த எண்ணெய் தடவி வைக்கிறது அந்த மாதிரி எல்லாம் இப்போ ஒன்றுமே பண்ணுறதில்ல. கேஸ்ட் அயன் குக்கர்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ பார்த்திங்கன்னா கஞ்சியை வடிச்சிட்டேன். லாஸ்ட் வீடியோவில் ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு சொல்லியிருந்தாங்க, நான் அந்த கஞ்சி வந்து டேஞ்சரஸ், கீழே கொட்டிடுங்க, தயவு செஞ்சு அந்த கஞ்சியெல்லாம் குடிக்காதீங்கன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா இது வந்து பாலிஷ்ட் ரைஸ், கைக்குத்தல் அரிசி கிடையாது. இப்போ அந்த கஞ்சி தான் த ரியல் கல்ப்ரிட். இது வந்து அவாய்ட் பண்ணால் எவ்வளவோ டிசீஸ் வந்து அவாய்ட் பண்ணலாம். மெயினாக டயாபெட்டிஸ்லாம் வராமல் இருக்கும் நீங்கள் வடித்த சாதம் சாப்பிட்டீங்க அப்படின்னா. அதனால தான் இப்போ நான் ரெகுலராக டெய்லி இதில் வடிச்சிட்டு சாதம் சாப்பிட்டுட்ருக்கேன். இந்த கஞ்சியை நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இது வந்து எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன். இப்போது ஹேருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல கண்டிஷ்னர். ஹேர் வாஷ்க்கு, ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ணும்போதெல்லாம் இந்த கஞ்சி வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். மற்றபடி கண்டிப்பாக அதில் உப்பு போட்டு குடிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அதில் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் தான் இருக்கும். அதாவது குளுக்கோஸோட அளவு அதில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதை நம்ம எடுக்கக்கூடாது. இதில் நான் காட்டியிருக்கிற குக்வேர்ஸ் எல்லாத்துக்குமே பர்ச்சேஸ் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. என்னோட கூப்பன் கோடு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடுறேன். ஜீவனுக்கு வந்து அப்போ எக்ஸாம் நடந்துட்டு இருந்தது, ஹாஃப் டே தான் ஸ்கூல். ஸோ அவனுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணலை. இந்த லஞ்ச் பாக்ஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணது மே மந்தில் பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு நான் வந்து ரிவ்யூ கொடுத்துருந்தேன். அமேசானில் வாங்கினது தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் அவங்க கொடுத்துருக்குற டிஸ்கிரிப்ஷன்
ஸ்டேஷன்ல அவங்க கிளைம் பண்றது 8 ஹவர்ஸ் வரைக்கும் ஃபுட்டு வந்து சூடா இருக்கும் அப்படி சொல்லி கிளைம் பண்ணியிருந்தாங்க. இதுவும் ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். நான் யூஸ் பண்ற குக்வேர்ஸும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். நம்ம எவ்வளோ சூடா சமைச்சாலும் அந்த ஸ்டீல் வந்து ஃபுட்டு கூட ரியாக்ட் பண்ணாது. நார்மலா நம்ம மத்த பாத்திர கடையில வாங்குற குக்வேர்க்கும் இண்டஸ் வேலியில இருக்கிற குக்வேர்க்கும் இதுதான் மெயின் டிஃபரன்ஸ். இந்த கஞ்சி வடிக்கிற பாத்திரம் கூட பார்த்தீங்கன்னா ட்ரைப்ளை, அது இல்லாம ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸோ இப்போ வந்து நான் எவ்வளோ சூடா இந்த லஞ்ச் பாக்ஸ்ல பேக் பண்றேனோ அதே மாதிரி ஒரு 5 ஹவர்ஸ் வரைக்கும் இருக்கு. என்னன்னா நான் வந்து இப்போ 8 மணிக்கு பேக் பண்றேன். நான் அங்க லஞ்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 12:30 மணிக்கு தான் என்னோட லஞ்ச் டைம், 12:20. அப்போ வரைக்கும் நான் எவ்வளோ ஹாட்டா அதுல போடுறனோ சேம் அதே மாதிரி இருக்கும். ஈவன் ஆஃப்டர் 2 ஹவர்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணா கூட, அதாவது 5 ஹவர்ஸ் வரைக்கும் ஹாட்டா இருக்கு. அப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ் வரைக்கும் வார்மா இருக்கு. ஸோ அவங்க கிளைம் பண்ற மாதிரியே 7 to 8 ஹவர்ஸ் வரைக்கும் செம்ம குவாலிட்டி. இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். 2000 நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா ஒர்த் த மணி. அது இல்லாம லீக்கேஜ் இஷ்யூ எதுவுமே இல்லை. ஸோ நான் வாங்கினதுல இருந்து இப்போ வரைக்கும் நான் எந்த ஒரு பிரச்சனையுமே இதுல ஃபேஸ் பண்ணல. ஸோ நல்ல குவாலிட்டியா இருக்கு. இது ஏதோ பிராண்டு நான் மறந்துட்டேன். ஆனா ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இது கொஞ்சம் வெயிட்டா இருக்கும். எம்டி லஞ்ச் பாக்ஸே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியா இருக்கும். நம்ம ஃபுட்டு வந்து அதுல போட்டு எடுத்துட்டு போகும்போது ரொம்ப ஹெவியா இருக்கு. ஜீவனுக்கும் வாங்கலாம்னு நினைச்சேன். பட் அவனுக்கு கிளாஸ் ரூம் பாத்தீங்கன்னா 3rd floor. அவனால தூக்கிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வாங்கல. பட் எனக்கு வந்து அது கேரி பண்றது ஈஸியா தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணி வச்சுட்டு காலையில வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பணியாரம் செய்யறேன். ஸோ இந்த கேஸ்ட் அயர்ன் பணியார கல்லும் நான் வாங்கி ஒரு 1 இயர் இருக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நான் எண்ணெயெல்லாம் எதுவுமே தடவி வைக்கல. வாஷ் பண்ண உடனே ஈரமே இல்லாம ட்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா போதும். இரும்பு பாத்திரத்துக்கும் கேஸ்ட் அயர்ன் பாத்திரத்துக்கும் இருக்கிற மெயின் வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேஸ்ட் அயர்ன் பாத்திரம் வந்து நல்லா ஹெவியா இருக்கும். சூடாகிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா ஒன்ஸ் வந்து ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க ஃப்ளேம் வந்து சிம் பண்ணி வச்சுட்டு சமைக்க ஆரம்பிக்கலாம். அந்த சூடு அதுல அப்படியே ரீட்டைன் ஆகும். ஸோ நமக்கு கேஸும் மிச்சமாகும். ஒன்ஸ் ஹீட் ஆகிறதுக்கு மட்டும்தான் அது வந்து டைம் எடுக்குமே தவிர, மற்றபடி அதுக்கப்புறமா நீங்க ஃப்ளேம் கம்ப்ளீட்டா சிம்ல வச்சே சமைக்கலாம். சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா வாஷ் பண்ணி எய்தர் வெயில்ல வச்சு நல்லா ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்டவ்ல வச்சு ட்ரை பண்ணிட்டு நீங்க அப்படியே எடுத்து வச்சிடலாம். எண்ணெய் தடவி வைக்கணும்னு இல்லை. பர்ச்சேஸ் பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் 1 or 2 டைம்ஸ் மட்டும்தான் ஆயில் அப்ளை பண்ணி வைக்கணும். ஆயில் அப்ளை பண்ணி அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எடுக்கும்போது வாஷ் பண்ணிட்டு குக் பண்ணுங்க. ஒரு 2 டைம்ஸ்க்கு மட்டும்தான் அந்த ஆயில் அப்ளை பண்ற ப்ரொசீஜர். அதுக்கப்புறமா அது ஒரு நான்ஸ்டிக் மாதிரி ஒர்க் ஆகுது. இந்த பணியாரக்கல் நான் வாங்கி ஃபர்ஸ்ட் டைமே எனக்கு வந்து பணியாரம் ஊத்தும் போது அப்படியே ஒட்டாம அவ்வளோ சூப்பரா வந்துச்சு. காரணம் பார்த்தீங்கன்னா அது நல்லா ஹெவியா இருக்கிறனால தான் ஒட்ட மாட்டேங்குது. இதே அயர்ன் குக்வேர்ஸ் வாங்குனீங்க அப்படின்னா அது வந்து இந்த அளவுக்கு ஹெவியா இருக்காது. அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி ரோஸ்ட் மாதிரி முறுமுறுன்னு அப்படியெல்லாம் சமைக்க முடியாது. அதனாலதான் தோசைக்கல் எல்லாமே நான் கேஸ்ட் அயர்ன் தோசைக்கல் வச்சிருக்கேன். அயர்ன் குக்வேர்ஸ் வந்து துரு பிடிக்குது மோஸ்ட்லி. அது வந்து நீங்க ஒவ்வொரு தடவையுமே வாஷ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி ஆயில் அப்ளை பண்ணி வச்சா மட்டும்தான் துரு வரதில்ல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதனால மோஸ்ட்லி இப்ப பாத்தீங்கன்னா அயர்ன் குக்வேர்ஸை விட நான் கேஸ்ட் அயர்ன் குக்வேர்ஸ் தான் ஜாஸ்தியா பயன்படுத்துறேன். மெயின்டைன் பண்றதும் ஈஸியா இருக்கு. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி இதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணி நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இது தலைமுறையா நம்ம யூஸ் பண்ணிட்டே போகலாம். ஜீவனுக்கும் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. எனக்கும் பார்த்தீங்கன்னா காலேஜ்ல வந்து செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால காலையில வந்து ஜீவன் படிச்சுட்டு இருந்தான். அவனை ஷூட் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணி வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சமைச்சு எடுத்துட்டு அவனுக்கு பஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா ஒரு 7:15 7:20க்குலாம் வந்துடும். உங்களுக்கு வந்து பிளட்ல இரும்பு சத்தெல்லாம் கம்மியா இருக்கு அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அயர்ன் குக்வேர் இல்லைன்னா கேஸ்ட் அயர்ன் குக்வேர்ல சமைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. கால்சியம் சத்து எந்த அளவுக்கு முக்கியமோ விட்டமின் B12ம் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் வெஜிடேரியன்ஸ் விட்டமின் B12 ரிச் ஃபுட் வந்து எங்கிட்ட கேட்டுட்டே இருக்கீங்க. மஷ்ரூம் வந்து முடிஞ்ச வரைக்கும் வாரத்துல 2 நாளாவது சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இப் சப்போஸ் எக் சாப்பிடுவீங்க அப்படின்னா டெய்லியுமே எக் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த விட்டமின் B12 கண்டென்ட் வந்து கிடைக்கும். ஈவினிங் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலேஜ்லேருந்து வரும்போது எனக்கு இந்த கிஃப்ட் வந்து காலேஜில் கொடுத்துருந்தாங்க. ஐ மீன் எல்லா ஸ்டாஃபுக்குமே வந்து இந்த கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. வருஷம் இந்த மாதிரி ஏதோ ஒரு கிஃப்ட் வந்து காலேஜ்லேருந்து கிடைக்கிது. இதுக்கு முன்னாடி நான் 2 இயர்ஸாக எனக்கு காலேஜ்லேருந்து வந்த கிஃப்ட் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து 3rd இயர். ஸோ இது எதுக்காக அப்படின்னு எனக்கு தெரியல. பட் வருஷத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு கிஃப்ட் வந்து கண்டிப்பாக காலேஜ் சைட்லேருந்து எல்லா ஸ்டாஃபுக்குமே, டீச்சிங் ஸ்டாஃப் ஆகட்டும் நான் டீச்சிங் ஸ்டாஃப் எல்லாருக்குமே கொடுக்குறாங்க.
ஆனா ஒரு விஷயம் எனக்கு புரியல. எல்லா வருஷமுமே கிளாஸ் கண்டெய்னர் தான் குடுக்குறாங்க. என்னன்னே எனக்கு தெரியல. ஆனா நல்ல குவாலிட்டியான கிளாஸ் கண்டெய்னர்ஸ். லாஸ்ட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா, ஒமேகா கிளாஸ்வேர்ஸ் தான் குடுத்துருந்தாங்க. சின்ன சின்ன ஸ்டோரேஜ் கண்டெய்னர் மாரி, நட்ஸ் ஸ்டோர் பண்ற மாரி குடுத்துருந்தாங்க. இந்த தடவ குடுத்துருக்கிறது சின்ன பவுல். ஆனா இது என்ன பிராண்டுன்னு தெரியல. செம்ம குவாலிட்டியா இருந்தது. சரி ரெஃப்ரிஜிரேட்டர்ல வந்து வச்சு யூஸ் பண்ணலாம். ஏதாவது நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வைக்கிறோம். இல்ல ஏதாவது சமைச்சது வந்து மிச்சம் ஆயிடுச்சு அப்படின்றப்போ, ஸ்டோர் பண்றதுக்கான ஒரு நல்ல கண்டெய்னர். நல்ல ஹெவி பாட்டமா இருந்தது. அடுத்ததா வந்து நான் உங்க கூட ஷேர் பண்றது ரொம்ப நாள் முன்னாடி நடந்த ஒரு விஷயம். ஒரு 1 மந்த் பிஃபோர் நடந்துச்சு இது. ஒரு நாள் நைட்டு டின்னர் நான் சமைச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, டக்குன்னு தாலி செயின் வந்து கட் ஆயிட்டு அப்படியே விழுந்துருச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் நின்னு சமைச்சுட்டு இருந்தேன். ரொம்ப கஷ்டமா போச்சு. எப்படி வந்து கட் ஆச்சு எதுவுமே எனக்கு தெரியல. அப்புறம் அப்படியே சமைக்கிறத நிறுத்திட்டு வந்து பேசாம உட்காந்துட்டேன். கொஞ்ச நேரம் என்ன பண்றதுன்னே தெரியாம போச்சு. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா அப்புறம் வீட்ல இருக்கவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி எங்க மாமியார்ட்டலாம் பேசிட்டு, என்ன பண்றதுன்னு கேட்டேன். அவங்க வந்து எனக்கு ஒரு ப்ரொசீஜர் சொன்னாங்க. என்ன பண்றதுன்னு சொல்ட்டு. சரி அதுக்கப்புறமா அந்த ப்ரொசீஜர் படி எல்லாம் செஞ்சுட்டுருந்தேன். அது வந்து ஒரு ஒரு 1/2 அன் ஹவர்க்கு அப்புறமா அவங்க என்ன செய்ய சொன்னாங்களோ, அத வந்து நான் வீடியோவா ஷூட் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா என்ன மாதிரி நெறைய பேரு ஃபேமிலிய விட்டு வேற ஊர்ல வந்து இருப்பீங்க. எனக்கு வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்ல இருந்தோம் அப்டின்னா, சுத்தி ரிலேட்டிவ்ஸ் நெறைய பேர் இருப்பாங்க. நம்ம இந்த அளவுக்கு டென்ஷன் ஆக மாட்டோம். இப்ப பெங்களூர்ல யாருமே இல்ல. நாங்க மட்டும் தான் இருக்கோம். ஸோ இப்படி ஒண்ணு ஆகும்போது என்ன பண்றதுன்னே தெரியல. ரொம்ப கன்ஃப்யூஸ்டா இருந்தது. ஸோ எங்கள மாதிரி இருக்கவங்களுக்கு மேபி இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கலாம் அப்டின்றனால தான் வீடியோல ஷேர் பண்றேன். ஸோ என் மாமியார் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு அப்ப என் ஹஸ்பண்ட் வந்து வீட்ல இல்ல. ஸோ வெறும் கழுத்தா இருக்கக்கூடாது அப்டின்றனால, நீ வந்து மஞ்சள் கயிறுல மஞ்சள் வீட்ல இருக்கிற மஞ்சள் ஏதாவது ஒரு மஞ்சள வந்து கட்டிட்டு, கழுத்துல கட்டிக்கோ. அதுக்கப்புறமா நல்ல நேரம் பார்த்து, தாலி செயின வந்து ஹஸ்பண்ட் கையால போட்டுக்கோ. மறுபடியும் வந்து கோத்துட்டு அப்டின்ற மாரி எனக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ, அப்போதைக்கு நைட்டு டைம் பீயிங்க்கு பார்த்தீங்கன்னா, கடையெல்லாம் சாத்திட்டாங்க. நல்ல வேளை வீட்ல எப்பவுமே எனக்கு பூஜை ரூம்ல மஞ்சள் கிழங்கு, கயிறு வச்சிருப்பேன். அப்போதைக்கு இருந்த ஒரு மஞ்சள் கிழங்குல கயிறு வந்து கட்டிட்டு, கழுத்துல வந்து கட்டிட்டேன். காலையில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கேலண்டர்ல முகூர்த்த நேரம் பார்த்து, நல்ல நேரத்துல எய்தர் கோவில்ல போயிட்டு நம்ம வந்து அந்த தாலி செயின வந்து ஹஸ்பண்ட் கையால போட்டுக்கலாம். பட் எனக்கு வொர்க்கிங் டே, என் ஹஸ்பண்டுக்கும் வொர்க்கிங்கு. ஸோ, அதனால என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பூஜை ரூம்ல நின்னு கழுத்துல வந்து போட்டு விட சொல்லு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ, அந்த அந்த ப்ரொசீஜர் தான் நான் ஃபாலோ பண்ணேன். மேபி ம் இது கரெக்ட்டான்னு தெரியல. பட் எங்க வீட்ல பெரியவங்க சொன்ன மெத்தடு. ஸோ, இந்த தாலி செயின் பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் கல்யாணம் ஆகி இப்போ ஒரு 15 இயர்ஸ் பிஃபோர் 15 இல்ல ஒரு 12 இயர்ஸ் பிஃபோர் வாங்குனது. இது வந்து 3 பவுன் இருக்கும். இது கசானா ஜுவல்லரில நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணது. எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் ஆகி வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட்டு வாங்குன கோல்ட் ஜுவல்லுன்னு நெனைக்கிறேன். அப்போ ஜெயாநகர் 4த் பிளாக்ல கசானா ஜுவல்லரி இருந்தது. ஸோ இப்போ வரைக்கும் அந்த தாலி செயின் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா முழு முழு முழுன்னு இருக்கும். பார்த்தீங்கன்னா, நம்ம கழுத்துல போட்டுட்டு இருந்தா முடிய புடிச்சு இழுக்கிறது அந்த மாரி எதுவுமே இல்ல. அதனால தான் இதுவரைக்குமே நான் தாலி செயின வந்து இதுவரைக்கும் நான் மாத்தல. கல்யாணம் ஆகி வந்துட்டு அப்பவே வந்து தாலி செயின் போடணும்னு சொல்லி கேட்டோம். ஆனா எங்க வீட்ல வந்து பர்மிஷன் குடுக்கல. எங்க மாமியார் வந்து தாலி கயிறு தான் கண்டிப்பா போடணும். செயின்லாம் போடக்கூடாதுன்னு சொல்ட்டாங்க. ஜீவன் பொறந்து ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறமா தான் எனக்கு வந்து தாலி செயின் போட்டுக்கிறதுக்கு பர்மிஷன் கிடைச்சது. என்னன்னா, இங்க யாருமே கயிறுலாம் போடல. அதுவும் ஆஃபீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே செயின் தான் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "நீ வந்து தாலி கயிறுல வந்துட்டு தான் தாலிய கோக்கணும். கோத்துட்டு அத வந்து செயின் கூட அட்டாச் பண்ணிக்கோ. டைரக்ட்டா தாலிய வந்து தங்கத்துல வந்து கோர்க்கக்கூடாது. கயிறுல தான் தாலி இருக்கணும்." அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ மிடில்ல இருக்கிற அந்த குமிழ் தான் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து என் ஹஸ்பண்ட் சைட்ல அது வந்து தாலி. அப்புறமா இந்த 4 சின்ன மகாலட்சுமி டாலர்லாம் அதுக்கப்புறமா வாங்குனது. கோக்குறதுக்காக. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 4 குளிகை. அது வந்து நெல்லிக்கா மாடல்ன்னு சொல்லுவாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த மாடல்ல 2, நார்மலா 2 அந்த மாரி 4 அ குளிகை மாரி. அது பேர் எனக்கு தெர்ல.
4 குண்டுமணின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வாங்கிட்டு 4 மகாலட்சுமி அம்மன் டாலர் அது வாங்கிட்டு நடுவில் வந்து தாலி வச்சு கோர்க்கணும் அப்படி சொல்லிட்டு இதெல்லாம் எங்கள் மாமியார் எனக்கு சொல்லி கொடுத்தது தான் எப்படி கோர்க்கணுன்ட்டு. ஸோ இந்த மாதிரி மஞ்சள் கயிறில் வந்து கட்டிட்டு மஞ்சள் கயிறை வந்து தாலி செயின் கூட அட்டாச் பண்ணி போட்டுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆஃப்டர் கல்யாணம் ஆகி ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறமா தான் தாலி செயின் வாங்கிட்டு இந்த மாதிரி கயிற்றுல வந்து கோர்த்து போட ஆரம்பித்தேன். ஸோ இந்த வீடியோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கழுத்தில் வந்து தாலி கயிறு கட்டிட்டு மஞ்சளில் சேர்த்து கட்டிட்டு அதுக்கப்புறமா தான் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் ப்ரொசீஜர் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்றக்காக எக்ஸ்ட்ராவாக எங்கிட்ட இருந்த ஒரு தாலி கயிறு வித் மஞ்சள் வந்து உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த டைமில் வந்து அது கட் ஆனதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா கயிறு வந்து ரொம்ப வருஷமாக நான் மாற்றலை. மோர் தென் 1 year ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அந்த கயிறு. அதனால அது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இத்து போன மாதிரி ஆயிட்டு அப்படியே அது வந்து கட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நம்ம குறிப்பிட்ட ஒரு நாள் வச்சுக்கணும். அந்த நாளில் மறக்காமல் தாலி கயிறு சேஞ்ச் பண்ணிடணும். நான் வந்து மறந்துட்டேன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆடி பெருக்கு அன்னைக்கு தாலி கயிறு மாற்றுறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு தான் வந்து பண்ணணும் எனக்கு தெரிஞ்சு. மற்றது வந்து வீக் டேஸில் மண்டே அப்புறம் வெட்னஸ்டே தேர்ஸ்டே பண்ணலான்னு சொல்லுவாங்க. டியூஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே பண்ணக்கூடாது. ஸோ நான் வந்து அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே காலையில் ஒரு 5:30 to 6 தலை குளிச்சுட்டு வந்து பூஜை ரூமில் நின்று கிழக்கு திசை பார்த்து நிற்க சொல்லியிருந்தாங்க. நின்று என் ஹஸ்பண்ட் கையால் வந்து இதை மறுபடியும் கழுத்தில் போட்டு விட சொல்லி போட்டுக்கிட்டேன். அதெல்லாம் காலையில் என்னால் ஷூட் பண்ண முடியல. ஸோ மேபி இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் வீடியோவில் ஷேர் பண்ணேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.